கத்தோலிக்க திருச்சபைக்கு இதயமாக இருக்கின்ற நற்கரணையை நாம் ஏனோ தானோ என்று எடுத்துக்கொண்டு அவமானம் செய்வதில்லை. அதற்கு நாம் முக்கியத்துவம் மகிமை கொடுக்க போகிறோம். எனவே ஜெபமாலை ஆராதனை புத்தகத்திலிருந்து ஒரு சிலதை சொல்லுவார்கள். ஜெபமாலை 10 மணி என்று சொன்ன பிற்பாடு ஒவ்வொரு அன்பீட்டி சார்ந்தவரும் 10 பேர் வந்து அருள் நிறைந்த மரி எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். ஏறக்குறைய 150 பேர் பங்கெடுக்கணும். அதனால ஒவ்வொரு அன்பீட்டி சார்ந்தவரும் அப்படியே ஒன்றாக நின்றால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு அன்பையுமா நிலம் கொஞ்சம் எல்லாம் செப்பெண்டிமெல்லாம் போயிட்டே இருக்கும். அன்பையும் அப்படின்னு ஒரு பாடல், ஒரு ஜெபமாலை முடிந்த பிற்பாடு பாடல் முடிந்த பிற்பாடு ஆராதனை சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜெபமாலை அதற்கு பிற்பாடு ஒரு பாடல் ஒருவருக்கு நாம் இதை செய்ய முயற்சி செய்வோம். நற்கரனை கொண்டு
கருணையிலே. இப்பொழுது நாம் ஜெபமாலை ஆரம்பிக்கிறோம். ஆரோக்கியவாத அன்பீத்தை சேர்ந்தவர்கள் 10 நபர்கள், ஆரோக்கியவாத அன்பீத்தை சேர்ந்தவர்கள் ஜெபமாலை ஆரம்பிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களிடம் எங்களை விடுவிக்கிறோம். புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளால் எங்களின் பாவம் இப்பொழுதும் எங்கள் இடத்தின் வேலையில் உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னால கண்ணு புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளால் இப்பொழுதும் எங்கள் இடத்தின் வேலையிலும் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னால கண்ணு புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் நல்லவனாக்கி அதை வைத்துக் கொண்டீரே, இந்த தொல்ல பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அதை வைத்துக் கொண்டீரே. புனிதமரியே, இறைவனின் தாயே, கருவிலாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன், கருவிலாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன், அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று துதிப்பேன். இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லை வைத்துக் கொண்டீரே, இந்த தெல்ல பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லைய வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னால புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளால் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வந்து கொள்ளுமாறும். ஏற்றிட ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை, ஏற்றிட ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை, ஊற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு, ஊற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எங்கள் தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எங்கள் தெய்வமே. சற்பனனே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை
உம்மை ஆராதிக்கின்றோம். பிதாவாகிய ஒரே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அற்புதங்களின் ஆண்டவரே, வல்லமையுள்ள ஆண்டவரே, நாமே ஆண்டவர் என்றவரே, என்னை நல்லவனாக்கி அன்னைய வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே நாளை கண்ணு கலந்து கத்தாவே உண்மை நினைக்கிறேன். அன்பானவர்களே, நற்கருணைதான் கிறிஸ்துவ வாழ்வில் ஊற்றும் சுகிரம். நம்முடைய திருவிழாக்கள், பங்கு திருவிழாக்கள், அந்தோனியா திருவிழா, தூக்கியப்ப திருவிழா, ஊரெல்லாம் அல்லது சென்றிடுவேன், திரேசம்மாள் நானும் திருவிழா, பறைசாற்றுவேன். இதைவிட வெகு விமரிசையாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திருவிழா தான் இந்த நற்கருணை திருவெல்லாம் இயேசுவே என்று நாமம் உயர்த்திடுவேன். திருவெல்லாம் இயேசுவே நற்கருணைதான் என்று கிறிஸ்துவ நாமம் வாழ்வின் ஊற்று. உயர்த்திடுவேன். ஆளுகை செய்யும் நற்கருணைதான் கிறிஸ்துவ வாழ்வின் மையம். ஆளுகை நற்கருணைதான் கிறிஸ்துவ விசுவாசத்தின் ஆழம். உண்மையன்றி நற்கருணை மட்டும்தான் கிறிஸ்துவ விசுவாசத்தின் உயரம், சிகரம் எல்லாம். உலகில் ஆறுதல் எனக்கு நமது கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையும் ஆணிவேரும் எல்லாமே நற்கருணை மட்டும்தான். நற்கருணை இல்லை என்றால் கண்டிப்பாய் கிறிஸ்துவ விசுவாசமும் கத்தோலிக்க விசுவாசமும் இல்லை என்று சொல்லலாம். நமது கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய எல்லாமே நற்கருணையில் மட்டும்தான் அடங்கி இருக்கிறது. உள்ளமெல்லாம் எனவேதான் இந்த நற்கருணை சுற்று பிரகாரத்தில் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த திருவிழாவை நாம் வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும். மற்ற எல்லா விழாக்களை விட வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும். அன்பானவர்களே, சைனா நாட்டிலே கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்தபோது எல்லாவித வழிபாடுகளும் வெளிப்படையாக நடக்க முடியாது, எல்லாம் மறைமுகமாக தான் செய்வாங்க. அப்பொழுது கத்தோலிக்கர்கள் எப்படி தங்களது நற்கருணை பெற்றுக் கொண்டார்கள் என்றால் மிக வியப்பாக இருக்கும். குருக்கள் சாதாரண மக்களைப் போல மக்கள் எங்கெல்லாம் வேலை செய்கிறார்களோ அங்க போய் வேலைக்கு சேருவாங்க. கட்டட வேலை அல்லது தோட்ட வேலை, இந்த மாதிரி வேலைக்கு சேருவாங்க. கிறிஸ்துவர்களுக்குள்ளாக ஒரு அடையாளங்களை அவர்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். சைன் போடுவதோ, கிராஸ் போடுவதோ, இந்த மாதிரி கையிலேயோ அல்லது வாயிலேயோ வார்த்தைகள் மூலமாகவோ ஒரு சைகைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இதை பார்க்கிற மற்ற கிறிஸ்தவர்கள் ஒரு குரு அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்வார்கள். அந்த குருவானவர் ஒரு சைகை சொல்லுவார், இந்த இடத்துல இத்தனை மணிக்கு வாருங்கள் என்று சொல்லி. எல்லாரும் கூடுகிற மார்க்கெட் பிளேஸ், சந்தை வெளிகளுக்கு அந்த குருவானவர் அந்த இடத்துல ஒரு சோப்பு வைப்பதை போல அல்லது ஒரு பொருட்களை வைப்பதை போல குருவானவர் இருப்பார். அங்கே வருகிற கிறிஸ்தவர்கள் குருவானவரை கண்டுபிடித்து அவரிடம் சென்று பொருட்களை வாங்குவார்கள். அன்பானவர்களே, இங்கேதான் மிகப்பெரிய ஒரு விசுவாச காரியம் இருக்கு. அந்த குருவானவர் நற்கருணையை ஆல்ரெடி ஏற்கனவே மந்திரித்து வசீகரிக்கப்பட்ட நற்கருணையை நாம் விற்கிற பொருட்களுக்குள்ளாக மறைத்துக் கொடுக்கிறோம். அன்பானவர்களே, அதை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்கு சென்று முறையான ஆராதனையும் முறையான நன்றியும் முறையான ஜெபமும் செய்த பிறகு அந்த நற்கருணையை அன்பானவர்களே, நற்கருணையின் மறைசாட்சி என்று சொல்லி சைனாவை சேர்ந்த குழந்தையை சொல்கிறார். அந்த குழந்தை நற்கருணைக்காக, நற்கருணை உண்பதற்காக தன் உயிரையே கொடுத்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை தான் ஆயர் புல்டன் ஜெய்சி என்கிற ஒரு ஆயருக்கு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லி அந்த ஆயர் சொல்கிறார். சீன நாட்டிலே வேத கலாபம் நடந்த பொழுது ஆலயங்களுக்கு சென்ற படை வீரர்கள் நற்கருணை பட்டியை உடைத்து நற்கருணை பட்டியில் இருந்த நற்கருணையை கீழே வீசுகிறார்கள். சிம்போலிக்கு தூக்கி போடுறாங்க. நற்கருணை எல்லாம் கீழே இருந்தது. யாரும் ஆலயத்திற்கு வரக்கூடாது என்று ஆலயத்தை பூட்டி விடுகிறார்கள். ஆனால் 13 வயது 1953 நடந்தது. அந்த 11 வயது குழந்தை மட்டும் யாருக்கும் தெரியாமல் பின்னாடி போய் முழங்கால் படி உள்ளே முழங்கால் படிவிட்டு நற்கருணையை முறையாக ஆராதித்து இந்த நற்கருணையை நாவினால் அந்த சிமோரியத்தில் அந்த நற்கருணை பாத்திரத்தில் 32 நற்கருணை 31 நாளும் குழந்தை அப்படியாக சென்று 32வது நாள் குழந்தை
நற்கருணை உட்கொள்ளும்போது அந்த கோவிலுக்கு வெளியே காவலுக்கு இருந்த படை வீரர் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கிறார். உள்ள யாரும் இருக்கிறாங்க, யாரும் குழந்தை எல்லாம் கவனிக்கவே இல்லை. உடனே துப்பாக்கி எடுத்து சுற்றிவிடுகிறார்கள். அந்த குழந்தை குண்டடிப்பட்ட பிறகு குண்டடிப்பட்ட பிறகு கவர்ந்து சென்று ரத்தம் சிந்தி அந்த நற்கருணையை பெற்றுள்ளதாக அன்பானவர்களே, இப்படி எத்தனையோ நற்கருணை புதுமைகள், நற்கருணை ஆச்சரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். புனிதர்களும் இந்த நற்கருணை வீரர்களும் இதற்காக இந்த சாதாரண அப்பத்திற்குள் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொண்டு இதற்காக தங்களது உயிரையும் கொடுத்தார்கள் என்றால், சாதாரண அப்பத்திற்குள்ளாக, சாதாரண நற்கருணைக்குள்ளாக, சாதாரண ஒரு வடிவத்திற்குள்ளாக கிறிஸ்துவின் பிரசன்னம் நிறைவா இருக்கிறது என்பதை அந்த குழந்தையும் எல்லா புனிதர்களும் உணர்ந்ததனால் மட்டும்தான் இந்த நற்கருணைக்காக தங்கள் உயிரையே கொடுக்க முன்வந்தார்கள். அன்பானவர்களே, இறுதி ராவணவின் பொழுது இயேசு அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது என் உடல், இது என் ரத்தம், எல்லாரும் பருகுங்கள், ஒன்றுங்கள் என்று சொன்னார். எம்மாவுஸ் என்ற சீடர்களோடு இயேசு சேர்ந்து கொண்ட பொழுது அந்த சீடர்கள் இயேசு அப்பத்தை பிடுகிற பொழுதுதான் இயேசுவை கண்டு கொண்டார்கள் என்று சொல்லி இந்த சாதாரண அப்பத்திற்குள்ளாக இயேசுவின் பிரசன்னம், இயேசுவின் இறை பிரசன்னம், இயேசுவின் தெய்வீக பிரசன்னம், இயேசுவின் அதிசயங்கள் செய்கிற இரக்கம் நிறைந்த பிரசன்னம் நிறைந்திருக்கிறது என்பதற்கு நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அடிப்படையாக சமீபத்தில் ஞானஸ்தானத்திற்காக ஒரு திருமணத்திற்காக தயாரிப்பாக ஞானஸ்தானம் கிளாஸ் இருக்கு. நற்கருணை பற்றி சொல்ல வேண்டும் ஆசைப்பட்டேன். எனவே அவங்களுக்கு கோமடி கொடுத்தேன். நற்கருணை புதுமை பற்றி ஒரு 3 புதுமைகளை வந்து இதிடம் சொல்லி இன்னும் அதிகமாய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அன்பாகவே நற்கருணைக்குள்ளாக தெய்வீக பிரசன்னம், கிறிஸ்துவின் பிரசன்னம் அப்படியாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அன்பானவர்களே, இந்த நற்கருணையில் என் நம்பிக்கையினால் இயேசு இருப்பதில்லை. இந்த அப்பத்திற்குள்ளாக நம்புகிறேன் என்பதனால் இயேசு இருப்பதில்லை. மாறாக இயேசு அந்த அப்பத்திற்குள்ளாக நற்கருணைக்குள்ளாக இருக்கிறார் என்பதனால் தான் எனது நம்பிக்கை நிலைத்து இருக்கிறது. இந்த நற்கருணைக்குள்ளாக இயேசுவின் தெய்வீக பிரசன்னம் நிறைவா இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மை நாமே இந்த தெய்வீக நற்கருணை பிரசன்னத்துக்கு உட்படுவோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயம் வருவோம். ஆலயத்தில் நமக்காக வல்லமையோடும் தெய்வீக சுவாபத்தோடும் இருக்கிற இயேசுவை நற்கருணைக்குள்ளாக ஆராதிப்போம். அதற்காக நாம் தொடர்ந்து செய்வோம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. முதல் நிலையாக உள்ளத்திலே தாங்கி மார்பையாக்கிடம் என்ற பாடலை பாடி முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
செய்வீராக. தந்தையாம் இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோம். அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், என்னை காக்கும் கண்மலையே, உம்மை ஆராதிக்கின்றேன், எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாயிருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், ரட்சிப்பின் கண்மலையே, உம்மை ஆராதிக்கின்றேன், கண்மணி போல் என்னை காப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், பழுப்பு போல என்னை சுமப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், வலக்கரத்தால் என்னை தாங்குபவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், என் இதயத்தின் கண்மலையே, உம்மை ஆராதிக்கின்றேன், தாயின் கருவிலே என்னை தாங்கியவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், எந்திரத்திலிருந்து என்னை காப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், கருணையும் அருளும் நிறைந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், நம்பிக்கையின் முறையாக இருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், என் கேடயமாக இருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், என் மாட்சியாய் இருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், மைத்தியாய் இருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், எனக்கு ஆதரவாய் இருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், என்னை தூய்மையாக்கும் மூச்சே, உம்மை ஆராதிக்கின்றேன், எனக்கு நம்பிக்கையாய் இருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், நெருக்கடியில் எனக்கு உதவுபவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், துன்ப வேளையில் எனக்கு துணை புரிபவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், நீதியை எனக்கு அளிப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன், என் ஆற்றலாய் உள்ளவரே, உம்மை உம்மை ஆராதிக்கின்றேன், என் வலிமையாய் உள்ளவரே, உம்மை உம்மை ஆராதிக்கின்றேன், என் கோட்டையாய் உள்ளவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். இப்பொழுது Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, ஆண்டவரே நீர் மகிமை நிறைந்தவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், எங்கள் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராக எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், உம்மை போல தெய்வம் இல்லவே இல்லையே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Amen, amen, எனது குரு உண்ணும் எவன் பசியை அருந்திடா. ஆ, ஆ, ஆ. எனது உணவை உண்ணும் எவன் பசியை அருந்திடா என்று எனது குருதி பருகிய தாளத்தில் புனித மரியே, இறைவனின் தாயே, பாவங்களால் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீ போதும், எப்போதும் நீ போதுமே, விலகாத பிரியாத சமூகம்